பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இன்னைக்கான கன்வர்சேஷனில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, அல்லாஹ்னா யார்? இது என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோ. நான் இது ப்ராப்பராக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். இப்போது அல்லாஹ்னா யார் அப்படின்னா, சில பேருக்கு நிறைய கேள்வி வரும். அல்லாஹ்னா இஸ்லாமியர்களுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. அல்லாஹ்ன்றவன் தான் இந்த உலகத்தையும் பூமியையும் படைத்தவன். அது இஸ்லாமியர்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இது அல்லாஹ்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான ஒரு கடவுள். முதல்ல அல்லாஹ்னா அதோடைய அரபிக்குரிய தமிழ் மீனிங் அப்படின்னா இறைவன் அர்த்தம். அதான் வணக்கத்திற்குரியவன், ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அது பேர் அல்லாஹ் கிடையாது, அல்லஹா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது அல்லாஹா இஸ்லாமில் மாற்றினது. இப்போது அவன் தான் வானத்தையும் பூமியையும் 6 நாட்களில் படித்தான். வானத்தை எந்த ஒரு பில்லர் தூண் இல்லாமல் நிற்க வச்சான். இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கும். நீங்களே யோசிக்கலாம், இது எப்படி வானம் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எந்த சப்போர்ட் இல்லாமல் எப்படி அது இருக்குது, அதுலேருந்து எப்படி மழை வருது, அப்போது இதுக்கு மேலே இது ஒரு சக்தி இருக்கணும். அவன் தான் நம்ம அல்லான்னு சொல்கிறோம். முதல்ல இது இஸ்லாமியர்களுக்கான கடவுள் அப்படின்ற கொள்கையை நம்ம உடைக்கணும். ஏன்னா அல்லாஹ்ன்றவன் ஒட்டுமொத்தத்துக்கான ஒரு இறைவன். அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனை மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். அவனை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கான கன்வர்சேஷனுடைய பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் எதுனா தப்பாக இருக்குதோ இல்லை வேறு எதனா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டென்ட்டாக கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.